ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். பிரதமர் வருகையொட்டி லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானம் முழுவதும் தீவிர கண்காணிப்பு. 1000க்கும் மேற்பட்ட போலீசார் குவிப்பு. பள்ளி மாணவிகளுக்கு HPV தடுப்பூசி திட்டம் புதுச்சேரியில் தொடங்கி வைத்தார் ஆளுநர் கைலாஷ்நாதன். புதுச்சேரியில் 6ஆம் வகுப்பு அரசு பள்ளி மாணவர்களுக்கு விரைவில் இலவச மடிக்கணினி. முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். பிரதமர் பங்கேற்கும் நிகழ்வில் கலந்து கொள்ளும் பெண்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடு. ஒத்துழைப்பு அளிக்குமாறு சபாநாயகர் செல்வம் வேண்டுகோள். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. பெண்களுக்கான அனைத்து விதமான குர்தாஸ், ஓபன் டாப்ஸ், வெஸ்டர்ன் டைப் டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், நைட் ட்ரெஸ், ஆண்களுக்கான ஃபார்மல் ஷர்ட், கேஷுவல் ஷர்ட், டி ஷர்ட், மென்ஸ் டெனிம், காட்டன் பேண்ட், ஃபுல் சைஸ் டி ஷர்ட், குர்தா செட், ட்ராக் பேண்ட்ஸ், ஷார்ட்ஸ்னு எல்லாமே இருக்கு. அப்புறம் உங்க வீட்டு செல்ல குட்டீஸ்க்கு அழகழகான ஃப்ராக்ஸ், ஷர்ட்ஸ், டி-ஷர்ட், ஜீன்ஸ் பேண்ட்னு எல்லாமே எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ். இன்னும் ஃபார்மல் அண்ட் கேஷுவல் ஷூஸ் கூட இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், தி ஃபேமிலி ஃபேஷன் டெஸ்டினேஷன், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். பிரதமர் வருகையொட்டி லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானம் முழுவதும் தீவிர கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் பாதுகாப்பிற்காக 1000 போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். அரசுமுறை பயணமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி மார்ச் 1ஆம் தேதி புதுச்சேரி வருகிறார். இந்நிலையில் பிப்ரவரி 28ஆம் தேதி இரவு டெல்லியிலிருந்து சென்னை வரும் மோடி இரவு கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் தங்குகிறார். பின்னர் மார்ச் 1ஆம் தேதி காலை ஹெலிகாப்டர் மூலம் சென்னையிலிருந்து புதுச்சேரி விமான நிலையத்திற்கு வரும் அவர் அங்கிருந்து விமான நிலையம் அருகே உள்ள விழா நடைபெறும் இடத்திற்கு செல்கிறார். தொடர்ந்து அங்கு நடைபெறும் விழாவில் 2700 கோடி மதிப்பில் புதுச்சேரியின் உள்கட்டமைப்பு, நகர்ப்புற சேவைகள், தொழில்துறை, கல்வி, சுகாதாரம் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். தொடர்ந்து ஆரோவில் நடைபெறும் ஆன்மீக மகோத்சவ நிகழ்ச்சியை காணொலி காட்சி மூலம் துவக்கி வைக்கிறார். பின்னர் மதியம் 12:40 மணிக்கு விமானம் மூலம் மதுரைக்கு செல்கிறார். இந்நிலையில் விழா மேடை அமைந்துள்ள லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானம் சுற்றியுள்ள பகுதி முழுவதும் மத்திய பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் பிரதமர் வருகையொட்டி புதுச்சேரி முழுவதும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் விழா நடைபெறும் இடத்தை சுற்றிலும் 1000க்கும் மேற்பட்ட புதுச்சேரி காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரியில் பள்ளி மாணவிகளுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி திட்டத்தை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார். இந்திய அரசால் நோய் தடுப்பு திட்டத்தின் மூலம் 14 வயதுக்கு மேற்பட்ட இளம் பருவ பெண்களுக்கு நாடு தழுவிய HPV தடுப்பூசி திட்டத்தை பிரதமர் ராஜஸ்தான் அஜ்மீரில் தொடங்கி வைத்தார். இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சுகாதாரத்துறை அலுவலகத்தில் பள்ளி மாணவிகளுக்கு தடுப்பூசி போடும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர் சௌத்ரி முகமது யாசின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சியின் போது சுகாதாரத்துறை இயக்குநர் மருத்துவர் செவ்வேல், தேசிய சுகாதார திட்ட இயக்குநர் கோவிந்தராஜன், குடும்ப துணை இயக்குநர் சமிமுனிசா, நலவழித்துறை துணை இயக்குநர் ஆனந்தலட்சுமி, தகவல் கல்வி மற்றும் தொடர்பு திட்ட துணை இயக்குநர் மருத்துவர் ரகுநாதன் மற்றும் தேசிய நோய் தடுப்பு திட்ட துணை இயக்குநர் உமாசங்கர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் 6 மற்றும் 7ஆம் வகுப்பு அரசு பள்ளி மாணவர்களுக்கு விரைவில் மடிக்கணினி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முத்திரையர்பாளையம் இளங்கோஅடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர், நிறுத்தப்பட்ட மடிக்கணினி திட்டத்தை மீண்டும் அரசு செயல்படுத்தியுள்ளதாகவும்
6 மற்றும் 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் மடிக்கணினி விரைவில் வழங்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் கூறினார். அதிக புத்தகம் இல்லாமல் புதிய தொழில்நுட்பம் மூலம் மாணவர்கள் சிரமமின்றி படிக்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார். அரசு பள்ளிகளில் அனைத்து ஆசிரியர் காலி பணியிடங்களும் நிரப்பப்பட்டு வருவதாகவும் இன்னும் 2 நாட்களில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் 190 பேருக்கு பணியாணை வழங்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாணவர்களுக்கு புத்தகப்பை காலணிக்கு பதிலாக வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். மாணவர்கள் நன்றாக படித்து உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்பதே அரசின் எண்ணம் என்றும் அவர் கூறினார். சென்னையில் போய் பெரிய நிறுவனத்தை வேலை செய்யணும்னு சொன்னாங்க, பெங்களூர் போகிறாங்க. இப்போ அதெல்லாம் பெரிய நிறுவனம் வேலை, யாரால் போக முடியாங்க? நல்லா படித்து நல்ல நாலேஜ் இருந்தால் தான் போக முடியும். சும்மா 20 வருஷம் போய் தான் போக முடியாது. அவன் கேட்குற கேள்வி உடனடியாக போய் சொல்லக்கூடிய நிலையில் இருக்கணும். நீங்கள் கேட்டால் கேள்வி கேட்டால் டக்குன்னு போய் சொல்லணும். அப்போ பேச்சாற்றல், புரிந்து கொள்கிற நிலை, அது வெளிப்படுத்துவது, இது முக்கியமானது. பிரதமர் மோடி பங்கேற்கும் விழாவில் கலந்து கொள்ளும் பெண்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரி வருகையொட்டி புதுச்சேரி சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் பிரதமருக்கு புதுச்சேரி மக்கள் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட உள்ளதாகவும் பொதுமக்கள் பெரிய அளவில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் கூறினார். இதற்காக 30,000 இருக்கைகள் தயார் நிலையில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் சபாநாயகர் தெரிவித்தார். மேலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக மத்திய அரசு குறிப்பிட்ட சில வழிமுறைகளை அறிவித்துள்ளதாகவும் அதன்படி நிகழ்வில் பங்கேற்கும் தாய்மார்கள் கைப்பை, ஹேர்பின், கருப்பு நிற உடைகள் மற்றும் அணிகலன்கள் அணிந்து வரக்கூடாதென அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பொதுமக்கள் திட்டவட்டமான வழிமுறைகளை கடைபிடித்து ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பிரதமர் வருகையொட்டி நகரம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. முக்கிய சாலைகளில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதுடன் காவல்துறை கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் பலர் கலந்து கொண்டு பிரதமரை நேரில் காண ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் அப்பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 2018ஆம் ஆண்டு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்தி காட்டினோம். அதே இடத்தில் மீண்டும் புதுச்சேரி அரசின் சார்பாக நலத்திட்டங்களும் மற்றும் பூமி பூஜை போன்ற நிகழ்வுகளெல்லாம் பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துவங்கி வைக்க இருக்கின்ற காரணத்தினால் மக்கள் அதிகம் கூடுகின்ற காரணத்தால் அந்த இடம் தேர்வு செய்யப்பட்டு அரசினால் தேர்வு செய்யப்பட்டு அந்த இடத்துல வைக்கணும். ஆரோவில் உதய தினத்தையொட்டி நடைபெற்ற போன்ஃபயர் கூட்டு தியானத்தில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியை அடுத்த ஆரோவில்லில் மனிதகுல ஒருமைப்பாட்டை லட்சியமாக கொண்ட சர்வதேச நகரம் உள்ளது. உலகில் மனித இன ஒற்றுமைக்கு அடையாள சின்னமாக சர்வதேச நகரை உருவாக்க வேண்டும் என்ற கருத்து முதன்முதலாக தத்துவ ஞானி அரவிந்தர் எழுத்துக்களிலிருந்து தோன்றியது. இதையடுத்து அரவிந்தர் ஆசிரம அன்னையின் பெரும் முயற்சியால் 1967ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அன்று ஆரோவில் சர்வதேச நகரம் தொடங்கப்பட்டது. இதை நினைவுபடுத்தும் விதமாக ஆரோவிலில் வசிக்கும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் மாத்ரி மந்திர் அருகில் அமைந்துள்ள ஆம்பி தியேட்டரில் பிப்ரவரி 28ஆம் தேதி அதிகாலை கூடி 5:15 மணிக்கு போன்ஃபயர் ஏற்றி தியானத்தில் ஈடுபட்டனர். போன்ஃபயர் தீப்பிழம்பின் பின்னணியில் மாத்ரி மந்திர் தங்க நிறத்தில் ஜொலித்தது அனைவரையும் பரவசப்படுத்தியது. தொடர்ந்து ஆரோவில் வாசிகளும் வெளிநாட்டவரும் ஆரோவில் உதய தினத்தையொட்டி ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரியில் 1142.23 கோடி மதிப்பில் 19 முக்கிய திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்க உள்ளார். புதுச்சேரிக்கு அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி மார்ச் 1ஆம் தேதி வரவுள்ளார். இவர் லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்தில் 1571.73 கோடி மதிப்பிலான 74 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் 750 ஏக்கர் பரப்பளவிலான கரசூர் சேதராப்பட்டு தொழிற்பேட்டையை பிரதமர் மோடி மக்களுக்கு அர்ப்பணிக்கிறார். இங்கு ஐஐடி சென்னையின் அதிநவீன ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையம், ஜிப்மரின் அதிநவீன சுகாதார வசதிகள் அமைக்கப்பட உள்ளன. பல்வேறு தொழிற்சாலைகள் மூலம் சுமார் 40,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பிரதமர் மோடி 1142.23 கோடி மதிப்பில் 19 முக்கிய திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். புதுச்சேரி அரசின் கழிவுநீர் மற்றும் நீர் வழங்கல் துறை திட்டங்கள் ஆகியவை இதில் முக்கிய திட்டங்கள்.
காரைக்கால் என்ஐடியில் 173 கோடியில் விடுதி, ஜிப்மரில் 95 கோடியில் நவீன புற்றுநோய் மையம், 110 கோடியில் பல்கலைக்கழகத்தின் புதிய இணைப்பு கட்டிடங்கள், விரிவுரை அரங்குகள் மற்றும் விடுதிகள் பிரதமர் நரேந்திர மோடியால் திறந்து வைக்கப்பட உள்ளது. மேலும் அரவிந்தரின் 150வது பிறந்தநாள் ஆண்டை நினைவுகூரும் விதமாக ஆரோவில்லில் நடைபெறும் உலகளாவிய ஆன்மீக மகோத்சவத்தையும் பிரதமர் தொடங்கி வைக்க உள்ளார். ஒட்டுமொத்தமாக புதுச்சேரிக்கு பிரதமரின் வருகை மாநில வளர்ச்சியில் முக்கிய நிகழ்வாக உள்ளது. இது தவிர புதுச்சேரியில் சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ளதால் பிரதமர் மோடி மேலும் பல புதிய திட்டங்களை அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுங்கச்சாவடிகளை அகற்ற வலியுறுத்தி கிழக்கு கடற்கரை சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அகற்ற முயன்ற காவல்துறைக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு உண்டானது. விழுப்புரம் நாகை 4 வழிச்சாலையில் பாகூர் அருகே சேலியமேட்டில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சாலையில் ஏற்கனவே விழுப்புரம் அருகே கெங்கராம்பாளையம் மற்றும் கடலூர் மாவட்டத்தில் சுங்கச்சாவடி உள்ளதால் குறுகிய இடைவெளியில் சேலியமேட்டில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளதாக கூறி சமூக அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்ச்சியாக நீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டது. இந்நிலையில் சேலியமேடு சுங்கச்சாவடி கடந்த மாதம் 7ஆம் தேதி திறக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் புதுச்சேரி அருகே திண்டிவனம் சாலையில் உள்ள மொரட்டாண்டி சுங்கச்சாவடியை அகற்ற வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநில சுங்கச்சாவடி எதிர்ப்பு கூட்டு போராட்டக் குழுவினர், சமூக அமைப்புகள் கனரக வாகனங்களுடன் ஊர்வலமாக சென்று மொரட்டாண்டி சுங்கச்சாவடியை முற்றுகையிடப் போவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தனர். அதன்படி தட்டாஞ்சாவடி பாப்ஸ்கோ திடலில் 100க்கும் மேற்பட்ட லாரி, மினி லாரி, வாடகை கார்களுடன் 200க்கும் மேற்பட்டோர் திரண்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த கோரிமேடு காவல் ஆய்வாளர் பாலமுருகன், லாஸ்பேட்டை ஆய்வாளர் இனியன் மற்றும் காவல்துறையினர் அங்கு சென்று போராட்டக் குழுவினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் வெளியே செல்லாதபடி தடுப்புகள் அமைக்கப்பட்டது. காவல்துறையின் சமாதானத்தை ஏற்க மறுத்த அவர்கள் தட்டாஞ்சாவடி ஒழுங்குமுறை விற்பனை கூடம் எதிரே கிழக்கு கடற்கரை சாலையில் அமர்ந்து திடீர் மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து அவர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்த முயன்றனர். இதனால் காவல்துறையினர் போராட்டக்காரர்களுக்கு இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட 2 பெண்கள் உட்பட 72 பேரை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்தனர். மறியல் போராட்டத்தால் கிழக்கு கடற்கரை சாலை பரபரப்பாக காணப்பட்டது. ஏம்பலம் தொகுதி கற்களம்பாக்கம் பகுதியில் உள்ள ஆதிதிராவிட மக்கள் முறையாக அளவீடு செய்து இலவச மனைப்பட்டா வழங்க வலியுறுத்தி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கற்களம்பாக்கம் பகுதி மக்கள் இலவச மனைப்பட்டா வழங்க வலியுறுத்தி திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2015ஆம் ஆண்டு ஏம்பலம், கற்களம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள ஆதிதிராவிட மக்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி ஆட்சியில் அமைச்சர் ராஜவேலு தலைமையில் இலவச மனைப்பட்டா வழங்கப்பட்டதாகவும், ஆனால் முறையாக அளவீடு செய்யப்படாமல் காலம் தாழ்த்தி வருவதாக பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் அரங்கனூர், சேலியமேடு உள்ளிட்ட பகுதிகளில் முறையாக அளவீடு செய்த மனைப்பட்டா வழங்கப்பட்டது போல ஏம்பலம் தொகுதியிலும் முறையாக அளவீடு செய்து பயனாளிகளுக்கு மனைப்பட்டா வழங்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து பலமுறை துறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என புகார் தெரிவித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்கள் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக முறையாக அளவீடு செய்யாமல் காலம் தாழ்த்தி வருவதாகவும், உடனடியாக இதுகுறித்து முதலமைச்சர் ரங்கசாமி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். மறியல் போராட்டம் காரணமாக அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டதுடன் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ரயில்வே துறையால் வீடுகளை இழந்த 15 குடும்பங்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பில் வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதற்கான ஆணைகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கென்னடி பயனாளிகளிடம் வழங்கினார். உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டை ராசுவுடையார் தோட்டம், திடீர் நகர் பகுதியைச் சேர்ந்த 15க்கும் மேற்பட்ட குடும்பங்களை ரயில்வே துறை அப்புறப்படுத்தியது. அவர்களுக்கு மாற்று இடத்தில் குடியிருப்பு வழங்க தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தார். இது தொடர்பாக முதலமைச்சரை சந்தித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிரந்தர குடியிருப்பு வழங்க கோரிக்கை விடுத்தார். இதையடுத்து லம்போர்ட் சரவண நகர் பகுதியில் குடிசை மாற்று வாரியம் மூலம் கட்டி முடிக்கப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பில் 125 புதிய குடியிருப்புகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முன்னுரிமை அளித்து 15 வீடுகள் வழங்கப்படும் என குடிசை மாற்று வாரிய செயற்பொறியாளர் உறுதியளித்தார். இந்நிலையில் அடுக்குமாடி குடியிருப்பில் தொகுப்பு வீடு ஒதுக்கீடு செய்யப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவதற்கான உத்தரவு ஆணையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கென்னடி வழங்கினார்.
தங்களின் நீண்ட நாள் கோரிக்கையை கிளை செயலாளர்கள் காலப்பன், ராகேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அடுத்து வருவது புதுவை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 15,100 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,970 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் முத்து சில்க் ஹவுஸின் புதுச்சேரி நேரு வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை. நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ், புதுச்சேரி. உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.